கூட இருக்கு நினைச்சீங்களா இல்ல லீவு நினைச்சீங்களா? ஐயே, எப்ப பார்த்தாலும் உங்களோட இதே ரோதனையா போச்சு. இப்ப நான் வரும்போது நீங்க எழுந்து உட்கார்ந்து இல்ல, உங்க மூஞ்சி மண்டையெல்லாம் உடைச்சு விட்டுடுவேன். பெத்த பிள்ளைங்கன்னு பார்த்தா தலை மேல தான் ஏறி குதிக்கிறாளுங்களா? அப்பா சே சே சே, என்னத்த பிள்ளைங்களோ. அம்மா எந்திரிக்க இருமா, காலையிலே கத்துவேன். அம்மா போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாயேன், தலை வலிக்குது. காலையில எப்ப எழுந்தது, ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா உங்க வீட்ல? இருடி கொண்டு வர சொல்றேன். நல்லா கவனிக்கிறாளுங்களே. 2 அன்னைக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒத்தைக்கு ஒரு நாத்தனார்காரி இருக்கா, அவளை கவனிக்க துப்பு இல்லை இவளுங்களுக்கு. சி, என்ன பொம்பளைங்களோ. அம்மாடி புது மருமகளே, இங்க கொஞ்சம் வந்து போ. என்னம்மா? இது நேடி எங்கேயும் நடக்காத கூத்தா இருக்குது. உன் பொண்டாட்டி கூப்பிட்டா நீ ஏன்டா வந்து நிக்கிற? அடடடா, கல்யாணம் ஆகி இன்னொரு 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு ஜாலரை தட்ட ஆரம்பிச்சிட்டியா? அது சரி. ஐயோ கடவுளே, இவனை என்னத்த சொல்ல. எங்கடா உன் பொண்டாட்டி? அம்மா அவ குளிக்கிறாம்மா, அதான் நான் வந்தேன். என்னமோ கத்திக்கிட்டு இருக்கேன்னு. அது போக அண்ணியும் வீட்டுல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. அது சரி. சரி, உன் பொண்டாட்டியை சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து எங்களுக்கு காஃபி போட்டு கொண்டாட சொல்லி எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது. குளிச்சுட்டு போட்டு தருவாளம்மா, போட்டு கொடுத்துட்டு போய் குளிக்கிறதுக்கு என்ன? அப்பா பாப்பா. சரிம்மா சரிம்மா, இருங்க நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன். ஐயோ, இவையோ தூங்கிக்கிட்டு தான் இருக்காளா? ராதா, ராதா எழுந்திரி ராதா. அம்மா கம்முனு போமா, போய் எனக்கு அன்னிக்கிட்ட சொல்லி காஃபி போட்டு கொண்டாட சொல்லு. ஒரே தூக்கமா வருது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு வர சொல்லு. உடனே ஓடி வந்து என்ன எழுப்ப போறாங்க. ஐயோ அம்மா வராங்க, எந்திரிங்க. இது என்ன உங்க வீடா? மாமியார் வீடு. ஐயோ என்னங்க? அம்மா காலு காலு காலை விடு. சாரிங்க. சாரி எல்லாம் விடு. அம்மா எழுந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. போ சீக்கிரம் போய் அம்மா காஃபி போட்டு கொடு. அண்ணி வேற வீட்டுல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. எனக்கு காஃபி போடவே தெரியாதே. காஃபி போட தெரியாதா? சரி சரி, நான் போட்டு தரேன். நீ போட்ட மாதிரி எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, அம்மா கத்துவாங்க. நீ போய் குடி. நீ குடிச்சிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டேன். நான் போய் காஃபி போட்டு வைக்கிறேன். நீ அப்படியே ஃபாஸ்ட் கிச்சனுக்கு வந்து காஃபி எடுத்துட்டு வந்து அம்மாட்டியோ தங்கச்சிக்கிட்ட கொடுத்துரு. சரிங்க. ஏங்க சாப்பாட்டை அப்படியே மிச்சம் எழுதி வச்சுட்டு வராம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த பாத்திரத்தை அலசி எடுத்துட்டு வாங்க. அப்பா பாப்பா, மூடியை திறந்தா மூச்சு வச்சு நிக்க முடியல, ஒரே நாட்டம். பாத்திரம் வளர்க்குற நாரையும் சோப்பையும் கூட பையில போட்டு விடு, நான் வளர்க்கி எடுத்துட்டு வந்துடுறேன். போடி போடி இவள. இந்த குசுமுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வரும்போது வாடிக்கை கட்டுற கடையில நகை சீட்டு வரும், கேட்டுட்டு வாங்க. ஒன்று கட்டி வைப்போம். தங்க வேலை குறைஞ்சப்ப கட்டிக்கலாம்னு பார்த்தா எங்க குறையுது? அது குறைய போறதில்ல. ஒன்றுத்துக்கு 2 பொட்டை பிள்ளைய வச்சிருக்கோம். தங்க வேலையை பார்த்து மறைச்சு நின்னாலும் கட்டித்தானே ஆகணும். சரி சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. டேய், பெத்த ஆத்தாக்காரிங்க குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன். நேத்து வந்து பொண்டாட்டிக்கு போயிட்டு வரேன் டாட்டா எல்லாம் காட்டுவேன். பெத்தவ என்கிட்ட சொல்லிட்டு போனங்கிற அறிவில்லையா உனக்கு? ஏமா, எனக்கு என்ன முதுகுலையா கண்ணு இருக்கு? நீ முன்னாடி வந்து நின்று இருந்தா பாத்துருப்ப, சொல்லியிருப்பேன். நீ நிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? போயிட்டு வரேன். உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. பொண்டாட்டி வந்து மாறிடுறானுங்க. ஆமா, நாங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டா இதுக்கு பொறுக்காதே. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரேன். இந்தா நில்லுடி. அது என்ன உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நகை சீட்டு போடுவாங்கிற? அப்ப என் பிள்ளை என்ன தெருவில் இருந்து எடுத்துட்டு வந்தேன்? அவளும் இந்த வீட்டு பிள்ளை தான். எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தான் முதல்ல. அதனால உன் 2 பிள்ளைங்களுக்கு கூடவே அவளுக்கு ஒரு சீட்டு போடு. இங்க பாருங்க, என் பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதனால கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காக நகை சீட்டு போடுறோம். ஆனா உங்க பொண்ணுக்கு என்ன வந்தது? இப்ப கல்யாணம் முடிஞ்சு புள்ள பெத்து பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ற வயசாக போகுது. அவளுக்கு நான் நகை சீட்டு போட்டு கொடுக்கணுமோ? தங்கம் என்ன விலை விற்குது? உங்க பொண்ணுக்கு செஞ்ச அளவுக்கு என் பொண்ணுங்களுக்கு செய்ய முடியுமான்னு தெரியல. எங்க அவங்க கிட்ட இருக்கிற நகை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. எல்லாருக்கும் சமமா தானே செய்யணும். ஒரே அளவா செய்வோம். இவங்களுக்கு கம்மியா செய்யற மாதிரி இருக்குது, கழிச்சுக்கலாம். அந்த நகை கொண்டு வந்து கொடுங்க, சமமா பண்ணிடுவோம். என்ன சொன்ன? என் மகளுக்கு போட்ட நகை திருப்பி கேப்பியோ? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? தெரியுதுல்ல, பொண்ணு விஷயத்த தலையிட்டா அம்மாக்கு எவ்வளவு கோவம் வரும்னு எனக்கும் அதே அளவுக்கு கோவம் வரும். பேசாம இருங்க. இதே மாதிரி தேவையில்லாத நாட்டி எல்லாம் பேசுறாள் வேண்டாம். கட்டி கொடுத்த பொண்ணு காலை எவ்வளவு நாள் ஆகுது? உங்களுக்கே வயசாயிடுச்சு. ஏன் பொண்ணுங்களுக்கு கூட போட்டி போட்டுட்டு வரீங்களா? அத வேலைலாம் இங்க வேண்டாம். நாத்தனாருக்கு எந்த அளவுக்கு செய்ய விடுமோ அதை விட அதிகமாவே நான் செஞ்சுட்டேன். இவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கும்போது தங்க விலை என்ன எத்தனை பவுன் போட்டாங்க? என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கும்போது லட்சக்கணக்கில் இருக்குது ஒரு சவரன் நகை. நானே எங்கிருந்து என் பிள்ளைங்களை கரை சேர்க்க போறேன்னு இருக்கிறேன். வந்துட்டாங்க. அடியே, இன்னைக்கு என் பையன் வரட்டும். வரட்டும். ஒரு 10 பவுன் நகையை எங்க வாங்கிட்டு வந்து போடுறேன் என் பொண்ணுக்குன்னு சொல்லி பாருங்க. அப்ப தெரியும். நான் சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சுக்க போறீங்க. போன் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். பண்ணாலும் உங்க பையன் எடுக்க மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு வாசல் வரும்போதே நின்று கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க.
வேலை பிடிச்சதும் தெரியும், அதுக்கு நீ இவ்வளவா? அப்பப்பப்பா, ச்சே, என்னதான் மனுஷங்களே இவங்க, எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது. காஃபி அத்தை. இந்த அம்மா புது மருமகளே, காஃபியை கொண்டாட நேரமா இது? நீ தூங்கி எழுந்து மதியம் காஃபி போட்டு கொடுத்தா நாங்கள் குடிக்க முடியுமா? மணி என்ன ஆகுது? இதான் உங்க அம்மா வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? இங்க பாரு, டானு டிஃபனும் காஃபியும் வந்தாகணும். இந்த வீட்டில் ஒன்றும் வேலைக்காரங்களாம் கிடையாது. எல்லா வேலையும் வீட்டுக்கு வந்த மருமகளுங்க தான் செய்யணும், சரியா? மூத்த வேற கோயிலுக்கு போயிருக்காளாம், அவ எப்போ வருவாளோ என்னமோ. நீ போய் முதல்ல டிஃபன் வேலையை பாரு. என் பொண்ணு பசி பசியும்பா. சீக்கிரம் காஃபியை கொடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.